மூவி வந்து பரிசு மேம். இப்போ ட்ரெண்டட் நல்லா வந்துட்டுருக்கு. ஒரு 30 வருஷம் கழித்து விஜயசாந்தி மேமை பார்க்குற மாதிரியே இருக்குது எனக்கு. இல்லை, அது டக்குன்னு பார்க்கும்போது ஒரு பிஜேபி சாங் மாதிரி இருந்தது. டக்குன்னு நானுமே என்னடா இது பிஜேபி பெருசாக அமௌண்ட் கொடுத்துட்டாங்களோ அப்படிலாம் நினச்சேன். மக்களுக்கு வந்து என்னென்னா, இந்த ராணுவம்னா நம்ம பெண்கள் வந்து ரொம்ப இது பண்ணுறோம்ல, பெண்களாக வந்து ராணுவத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு பெண்களுக்கோசம் ஒரு படம் இது. உணர்வுபூர்வமாக இந்த படத்தை வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இது ஃபேமிலியோட வந்து கண்டிப்பாக போனோம். அதுவும் அப்பா அவங்க வந்து இந்த பொண்ணுங்களோட வந்து எந்த அளவுக்கு மோட்டிவேஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக அவங்க பார்த்தாங்கன்னா இல்லை, பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது சாங்கு. ஆனால் வந்து அது பசுமை இயக்கத்துக்காக ஏற்கப்பட்ட எடுத்த சாங். மேடத்துக்கு எல்லாம் மேடத்து டைரக்டர் மேடத்துக்கு ஆன்சர் சாப்பிட்டு சார். கிளாமர் இல்லை சார். பரிசு படம் சூப்பராக இருந்துச்சு. நான் இந்த காலத்து பெண்கள் வந்து பார்க்க வேண்டிய படம், நல்ல மோட்டிவேட்டிங்காக இருந்துச்சு. இந்த மாதிரி படங்கள் வந்து நிறைய வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். லாஸ்ட் அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் இன்னும் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக பெண்கள் எல்லாரும் போய் பாருங்கள். நிறைய நல்ல மோட்டிவேஷன் கொடுக்குது. எல்லாரும் வந்து இந்த கண்ட்ரிக்கு, நம்ம கண்ட்ரிக்கு வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிற கருத்தை வந்து நல்லா சொல்லியிருக்காங்க. இருந்துச்சு. வில்லனாக வந்து நல்லா பண்ணியிருக்காரு. லாஸ்ட் அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 5க்கு 4 கொடுப்பேன். படம் சூப்பராக நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வில்லன் கேரக்டர் வந்து வெரி நைஸ், நல்லா பண்ணியிருக்காங்க. ஜானு ரொம்ப பர்ஃபார்ம் நல்லா தேசப்பற்று பாரு, எப்படி மிலிட்ரியில் போய் சேரணும், பெண்கள் எப்படி மிலிட்ரியில் சேர்ந்து எப்படி இது பண்ணணுன்றதை நல்லா சொல்லியிருக்காங்க ஜானு. வெரி நைஸ். இது பெண்கள் ஓரியன்டஸ் ஸ்டோரி தான் இது. பரிசுன்னா அவங்க வந்து என்ன பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா, அவங்களோட வீரம், அந்த ப்ரொஃபஷனலை வந்து அவங்களுக்கு கடவுள் கொடுத்த பரிசுன்ற மாதிரி அவங்க பேஸ் பண்ணி எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நம்ம பார்த்த வரைக்கும் அப்படி தான் திங்க் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக இது கன் ஷூட்டை, அவங்களோட ப்ரொஃபஷனல் கன் ஷூட்டை தான் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. என்ன 3 கொடுக்கலாம். நம்ம ஜான்சி நடித்த படம் அவங்க சூப்பராக எடுத்திருக்காங்க. இப்போ அதே மாதிரி எடுத்திருக்காங்க. அவங்க மேலே நல்லா வளரணும், வளர்ந்து அவங்க பேர் எடுக்கணும். இது வந்து எடுத்தது கேமராமேன் சூப்பராக எடுத்திருக்காரு. இருந்துச்சுமா, சூப்பராக இருந்துச்சு. நான் பண்ணு நல்லா பார்த்துட்டு வந்தேன். எல்லோரும் வந்து பார்ப்பாங்கம்மா, குடும்பத்தோடு வந்து பார்ப்பாங்க. சிறுவர்லேருந்து குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்ப்பாங்க. ஓகே, நல்லா பிடிச்சிருக்குமா, சூப்பராக இருக்குமா. இந்த படத்துக்கு எல்லோரும் வருவாங்க. அவங்களுக்கு பேரும் புகழும் ரொம்ப அமைதியாக அம்பிடுமா. பரிசு ரொம்ப நல்ல நேஷனலிசம், நாட் ஃபார் தி குட் ஆஃப் தி கண்ட்ரி. இது அவார்டு தானே பரிசு. அதான் கேர்ள்ஸ்லாம் வந்து நம்ம இராணுவத்தில் சேரலாம், இல்லை துணிச்சலாக இருக்கணுன்றது, அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. நமக்கு அவங்க புதுமுகன்றதுனால அந்த அப்படிங்க அவங்க ஸ்டெண்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. புதுமுகமாக தெரியுறாங்க, அவ்வளோதான். வேறு சோசியல் மெசேஜ் தான் ஃபுல்லாகவே படத்தில். என்ன சொல்கிறது, ஸ்போர்ட்ஸ் கலந்துருங்கன்றாங்க. இராணுவம் அந்த மாதிரி இதெல்லாம் சேருங்க, தைரியமாக இருங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாரும் ஃபேமிலியோட வந்து இந்த படத்தை நல்லா பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சாங்ஸ், எல்லா சாங்ஸுமே நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் காமெடி கொள்றது, சிரிச்சுக்கிட்டு என்டர்டைமாக இருக்குது. படம் வந்து ஒரு என்டர்டைமாக இருக்குது. எந்த இடத்துலையும் போர் அடிக்கல, மூடி சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இது ஃபேமிலியோட வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபேமிலி, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருமே இந்த படத்தை பண்ணலாம். அதேமாதிரி ஆக்ஷன், மக்களுக்கு வந்து என்னென்னா, இந்த ராணுவம்னா நம்ம பெண்கள் வந்து ரொம்ப இது பண்ணுறோம்ல, பெண்களாக வந்து ராணுவத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு பெண்களுக்கோசம் ஒரு படம் இது. உணர்வுபூர்வமாக இந்த படத்தை வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இது ஃபேமிலியோட வந்து கண்டிப்பாக போனோம். அதுவும் அப்பா அவங்க வந்து இந்த பொண்ணுங்களோட வந்து எந்த அளவுக்கு மோட்டிவேஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக அவங்க பார்த்தாங்கன்னா இல்லை. படம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு. படம் எந்த தொய்வே இல்லை. மெயினாக ராணுவத்தை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ராணுவம் வந்து சில மெசேஜ்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் ராணுவம் தான் லாஸ்ட் கிளைமேக்ஸ் டைலாக்லாம் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. இல்லை வயலன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. இது குழந்தைங்களோட ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய படம். வயலன்ஸ் எதுவுமே. மூவி வந்து பரிசு மேம். இப்போ ட்ரெண்டட் நல்லா வந்துட்டுருக்கு. ஒரு 30 வருஷம் கழித்து விஜயசாந்தி மேமை பார்க்குற மாதிரியே இருக்குது எனக்கு. விஜயசாந்தி அம்மாவோட ஃபேன். அதே மாதிரி இருக்குது இப்போது ஜான்வி அம்மா நடித்த இந்த படம். அழகாக இருக்குது. டான்ஸ் ஆகட்டும், பாட்டாகட்டும், எதுவுமே போர் அடிக்கல. சலிக்காத ஒரு படம்னு சொல்லலாம். பெரியவங்க, குழந்தைங்க எல்லாருமே நல்லா பார்க்கலாம். இது நல்லா ஒரு சூப்பராக எடுத்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கேமரா டெக்னீஷியன் செம்ம அருமை.
நல்லா பிச்சு உதறிட்டாங்க. கான்செப்ட் வந்து நம்மளுடைய மோட்டிவேஷன், லேடிஸ்க்கான ஒரு மோட்டிவேஷன் தான் இது, நம்மளுடைய பெண்களுக்கான ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் கொடுத்துருக்காங்க. எதுலேயுமே வந்து நீங்கள் விழுந்துடாதீங்க, எதையுமே இது வந்து காதல் அந்த மாதிரிலாம் விழாமல் உங்களோட இலக்கு என்னவோ அதை ஆணித்தனமாக மனசில் பதிய வச்சுட்டு ஓடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பரிசு கிடைக்கும் அப்படின்றது தான் அந்த பரிசினுடைய கருத்து. பரிசு ஆக்சுவலாக படம் வந்து ஒரு விமென் சென்ட்ரிக் ஃபிலிமு, ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக ஆர்மியில் வந்து பெண்களோட பங்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்றத இந்த படம் மூலயமா பண்ணணும்னு அப்படின்ற எண்ணம் வந்து நல்லா இருக்குது. சோஷியல் கண்டென்ட் உள்ள ஒரு ஃபிலிமு. ஆக்ட்ரஸ் ஜான்விகா வந்து நம்ம விஜயசாந்தி மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க, ஸ்டண்ட் எல்லாமே ஒரிஜினலாகவே பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பரிசு வந்து பார்க்கலாம், ஒரு சமுதாய கருத்துள்ள படம். இல்லை போலீஸ் கிடையாது, அவங்க ஒரு காலேஜ் கேர்ளு. அந்த காலேஜில் வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன்லாம் அந்த லவ்னு சொல்லிட்டு பசங்க சுற்றிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி அவங்க ஜெயிச்சாங்களா, அவங்களோட ஆர்மிக்கு போனாங்களா அப்படின்றது தான் கதை. கான்செப்ட் எதை பேஸ் பண்ணினா, அவங்க அப்பாவோட கனவு வந்து ஆர்மிக்கு வந்து பொண்ணு போகணும், அவர் ஆர்மிக்கு போகணுன்னு ஆசைப்படுவார், ஆனால் அதை வந்து பொண்ணு மூலயமா நிறைவேற்றுவார். அதில் தான் அவங்க, ஆனால் காலேஜுக்கு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும்ல, நிறைய பேர் சுற்றுவாங்க, நிறைய பேர் டிஸ்ட்ராக்ட் ஆகும். இவங்க ஃபாலிங் லவ் ஆனாங்களா ஆகலையா அப்படின்றது தான் ஸ்டோரி. ஆமாம், ஒரு சமுதாய க்ளீனாக ஒரு நீட் அண்ட் க்ளீன் சோஷியல் கண்டென்ட்டுங்க. சாங் எனக்கு பசுமை திட்டம் சொல்லிட்டு ஒரு பிஜேபிக்கு சப்போர்ட்டாக ஒரு சாங் இருக்குது, அந்த சாங் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஆனால் அதில் இருக்க கருத்தை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இல்லை அது டக்குன்னு பார்க்கும்போது ஒரு பிஜேபி சாங் மாதிரி இருந்தது. டக்குன்னு நானுமே என்னடா இது பிஜேபி பெருசாக அமௌண்ட் கொடுத்துட்டாங்களோ அப்படிலாம் நினச்சேன். ஆனால் அது அப்படிலாம் இல்லையா, நான் கேட்டேன். அது லைக் அவங்களாம் ஒரு பசுமை இயக்கம்க்கு ஒரு சப்போர்ட்டிவாக கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல கான்செப்ட் தானே, அந்த கான்செப்டுக்கு ஓகே. இல்லை பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது சாங்கு, ஆனால் வந்து அது பசுமை இயக்கத்துக்காக எடுத்த சாங் அதுதான். நான் கேட்டேன், என்னங்க பிஜேபிக்கு சப்போர்ட்டுக்காக இதை எடுத்தீங்களான்னு கேட்டேன். இல்லைங்க அது பசுமை இயக்கத்துக்காக எடுத்ததுன்னு அவங்களே விளக்கம் கொடுத்துட்டாங்க. இல்லை அரசியல் படமே கிடையாது, அந்த ஒரு சாங் மட்டும் பசுமை இயக்கத்துக்கு சொல்லியிருப்பாங்க. பசுமை இயக்கம்னா க்ளீனாக வச்சுக்கணும், நல்லா நம்ம நாட்டையும் சுத்தமாக வச்சுக்கணும், வீட்டையும் சுத்தமாக வச்சுக்கணுன்றத அந்த கான்செப்டில் சொல்லியிருக்காங்க. ஆமாம் ஆமாம், ரொம்ப நீட் அண்ட் க்ளீன் படம் தான், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் சுதாகர், நான் விஎம் சுதாகர் ஆக்டர். இந்த படத்தில் வில்லனாக பண்ணியிருக்கேன். இந்த பரிசு படம் எங்களுக்கு கலா அல்லூரி மேடம் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. படத்தில் எமோஷனல் ஆகட்டும், ஆக்ஷன், காமெடி, ஃபைட்டு எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. இன்றைக்கி எல்லோரும் ஃபேமிலியாக வந்து பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்களும் வந்து படம் பார்த்து எல்லாம் என்ஜாய் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். உங்களுடைய தாழ்மையான இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்மி, என்சிசி, அதுக்கப்புறம் நம்மளோட டிசிப்ளின், காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கான ஒரு முன்னோட்டமான ஒரு நல்ல ஒரு படிப்பினையான ஒரு படம். இது எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். சீரியஸ்லி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த கலா மேடத்துக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நான் படத்தை. வந்து பரிசு எல்லாருக்கும் கொடுத்துறதில்ல, ஆனால் இந்த மக்களுக்கு இப்போ நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தேவையோ அதை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப நிறைய பிரச்சனை வந்து பெண்கள் நிறைய அவமானமும் கஷ்டத்தையும் துயரத்தையும் துன்பத்தையுமே கஷ்டப்படுறாங்க. ஏன்னா என் கூட அண்ணன் தங்கச்சி அக்கா தங்கச்சிக்கு போகிறவங்களே எங்கள் 4 பேர் தான். பட் எங்கள் அம்மா வளர்த்து அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டிசிப்ளினாக இருக்கணும்னு அந்த படத்தை வந்து இன்றைக்கி டைரக்டர் கலா மேடம் வந்து இன்றைக்கி இந்த படத்தில் உருவாக்கி வச்சுருக்காங்க. பெண்கள் வந்து அந்த ஹீரோயின் மேடம் வந்து அவ்வளோ ஆப்ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, டான்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க, ஃபைட்டு, சாங்கு, டிசிப்ளின்னு, டைலாக்கு எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க. இதுக்கு காரணம் வந்து மேடம் கூட நினச்சிருக்கலாம், அந்த ஹீரோயின் மேடம் வந்து கிளாமராக காட்டியிருக்கலாம், பணத்துக்காக காட்டுறதா காட்டியிருக்கலாம். பட் அவங்களுக்கு அந்த மாதிரி எண்ணம் இல்லை. ஜெய்ஹிந்த் எப்படி ஒரு படம் நம்மளுக்கு வந்ததோ சார், பரிசு அப்படின்னும் போது நம்மளுக்கு உண்மையாக இருந்தால் ஒரு பரிசு கிடைக்கும் சார். தப்பான வழியிலையும் கிடைக்கும், ஆனால் உண்மையான இருந்தால் அதுவும் கிடைக்கும். கடவுள்கிட்ட வந்து இந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கினா இதுக்கு வந்து ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணுவார். கண்டிப்பாக ஒரு ஆள் வருவாங்க சார், இந்த இடத்த அழுக்கு பண்ணால் கண்டிப்பாக கேட்காதவங்க போயிடுவான். ஆனால் ஒரு ஆள் வந்து இந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன ஒரு சாக்லேட் வாங்கி தான் கூட பரிசு தானே. அந்த மாதிரி டைரக்டர் மேடம் நம்ம நாட்டுக்கு இந்த பரிசாக கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி பெண்கள் வந்து தன்னம்பிக்கையாக இருக்கணும், டிசிப்ளினாக இருக்கணும், செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். ஒரு அப்பாவும் ஒரு அம்மாவும் நினச்சி தான் ஒரு பொண்களை பசங்களை வளர்க்குறாங்க. கண்டிப்பாக 100% சார் மோட்டிவேட் பர்சன் கண்டிப்பாக. ஏன்னா என்சிசின்றது நம்ம முதுகெலும்பு மாதிரி. என்சிசியில் டிசிப்ளின் கற்றுக் கொடுத்து ஆர்மி வரலையும் போகிறாங்க. இன்றைக்கி பெண்கள் எந்த துறையிலுமே வந்து வராமல் இருந்தாங்க கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி. இப்போ பெண்கள் வந்து அதிகமாக வர ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளோ வராங்களோ அவ்வளவும் ஆபத்து பெண்களுக்கு வந்து ஆண்களால் இருக்குது. அந்த ஆண்கள் திருந்தணும், பெண்கள் வந்து பலமாக இருக்கணும். இந்த பெண்கள் இந்த நாட்டில் கண்கள்னு சொல்கிறாங்க. என்னுடைய அம்மா நல்லபடியாக வளர்த்ததுனால தான் நான் இந்த அளவுக்கு இருக்கேன். என்னுடைய அம்மா வந்து பலமாக இருந்ததுனால தான் என்னை வந்து ஒரு டிகிரியை உருவாக்கினாங்க. ஒரு
ஆக்டராக உருவாக்குனாங்க. அது மாதிரி எல்லா பெண்களுமே சந்தோஷமாக இருக்கணும்னா ஆண்மகன் நிச்சயமாக அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் சார். மேடத்துக்கு டைரக்டர் மேடத்துக்கு ஆன்சர் சாப்பிட்டு சார். கிளாமர் இல்லை சார். நிச்சயம் என் கூட உட்காந்து படத்தை பார்க்க முடியாது சார். இப்போ வர படத்தை ஒரு ஒய்ஃபோட பார்க்க முடியுதா, ஒரு அம்மாவோட பார்க்க முடியுதா, உடனே ரிமோட் எடுத்து மாத்திரமா? பட் இந்த படத்தில் அப்படி கிடையாது. அதுதான் கிஃப்ட்டு, அதுதான் பரிசு சார். மக்களுக்கு என்ன கொடுக்குறோம், பரிசாக கொடுத்துருக்காங்க. ஸோ பரிசு மூவி பார்த்தோம், ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ உமன்ஸ்க்கு வந்து இன்ஸ்பிரேஷனான மெசேஜ் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் வந்து ஓவராலாக வந்து சில படத்துலலாம் லாஸ்ட்டில் தான் மெசேஜ் சொல்லுவாங்க. ஸோ இந்த படத்தில் பார்க்கும்போது நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றி அங்கங்கே சொன்னாங்க. ஸோ எங்களுக்கே தெரியாத அந்த நியூஸ்லாம் வந்து சொல்லும்போது நல்லா இருந்தது. ஸோ இதெல்லாம் இருக்கா அப்படின்னு எங்கள் மூவி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. ஸோ உமன்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக வந்து பார்க்கணும். அண்ட் சில படத்துலலாம் வந்து முக சுளிக்க வைக்கிற மாதிரி சீன்ஸ் எங்கேயாவது இருக்கும். பட் இந்த மூவியில் அது மாதிரி எதுவுமே கிடையாது. நம்ம தாராளமாக வந்து ஃபேமிலி எல்லாருக்கூடையும் வந்து பார்க்கலாம். அண்ட் கிட்ஸ் பார்க்கலாம். முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்க்கணும் இந்த படத்தை. ஏன்னா இப்போது இருக்கிறதுல வந்து ரொம்ப ஜாலியாக ஃபன் பண்ணுற மாதிரி மூவிஸ் நிறைய வருது. பட் இந்த மாதிரி ஜானரில் இப்போ மூவிஸ் வரது கம்மியாகிடுச்சு. ஸோ மேபி இந்த மூவிஸ் பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இது மாதிரி நிறைய மூவிஸ் இன்னைக்கு வந்து வரலாம் வருங்காலத்தில் அப்கமிங்கில்.